வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ முட்டைகோஸ் எடுத்துருக்கேங்க. அதை கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூட இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்காக 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு போடுற பக்குவத்தில் இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி வடைகளாக தட்டி போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க. முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க. முட்டைக்கோஸ் மட்டும் வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குறோம். ஈவினிங் டைம் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி கிள்ளி போட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை சிம்லே வச்சுக்கலாங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வெளியே மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம அரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான முட்டைகோஸ் வடை ரெடி ஆயிருச்சு. இந்த வடை பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் சந்தியா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. அவங்க அடிக்கடி இது செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த வடையை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.